வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்டேட் நம்ம பார்க்கலாம், லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதுக்கப்புறம் ஒரு பென்னி ஸ்டாக்கு கிட்டத்தட்ட அதோட லாபம் 330 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த பென்னி ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்காக இருக்குது. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு முதலீடுக்கு உதவும். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 256 புள்ளி அதிகரித்து 82,445 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 100 புள்ளி அதிகரித்து 25,103 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 261 புள்ளி அதிகரித்து 56,839 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் மண்டே 9 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,992 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3,503 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 13 புள்ளி இறங்கி 25,168 இருக்குது. இது நேற்று இரவு எடுத்த டேட்டா. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.62 ஸ்டேபிளாக இருக்குது. குருடாயில் பார்த்தீங்கன்னா 30 புள்ளி அதிகரித்து 5,564 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 15 புள்ளி இறங்கி 310 இருக்குது. கோல்டு 148 புள்ளி இறங்கி 96,888 இருக்குது. 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு 24 கேரட்டு. அப்புறம் சில்வர் 1,06,941 இருக்குது. 1,482 புள்ளி நேற்று ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 1.5%. இது இது வரைக்கும் இல்லாத அளவு உயர்ந்திருக்கு. சில்வரு ரெக்கார்டு ஹை இதுதான். லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்டேட் பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ அப்டேட் பார்த்துருந்தோம். இப்போ ஐபிஓ பற்றி மேற்கண்ட சில தகவல் கிடச்சிருக்கு, அதையும் பார்ப்போம். சென்னை தலைமையிடமாக கொண்ட லலிதா ஜுவல்லரி தங்க நகை விற்பதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. மேலும் வெள்ளி பொருட்கள் அப்புறம் வைர நகைகள் விற்கிறதுலையும் சாதனை படைச்சிருக்கிறாங்க. கடந்த வீடியோவில் நம்ம 50 கடைகள்னு சொல்லியிருந்தோம். தவறுக்கு மன்னிக்கவும். 56 கடைகள் மொத்தம் இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. இவங்க ஹால்மார்க் நகைகளை விற்பனை பண்ணுறாங்க. 22 கடைகள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. 20 கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. 7 கடைகள் கர்நாடகாவில் இருக்குது. தெலுங்கானாவில் 6 கடைகள் இருக்குது. ஒரே ஒரு கடை புதுச்சேரியில் இருக்குது. அப்போ மொத்தம் 56 கடை வச்சுருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா 47 கடைகள் 5,000 சதுரடிக்கு மேலே பரப்பளவு கொண்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட பிரம்மாண்ட ஷோரூமாக இருக்குது இந்த 47 கடைகள். கடந்த வீடியோவில் லாப நஷ்ட தகவல் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிடச்சிருக்கு. டிசம்பர் 31, 2024 முடிந்த காலாண்டில் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 12,594 கோடியாக இருக்குது. வரிக்கு பிந்திய லாபம் 262 கோடியாக பதிவு. ஃபேஸ் வேல்யூ, அதாவது முகமதிப்பு 5 ரூபா உள்ள இந்த பங்கு ஐபிஓ 1,200 கோடி மதிப்பிலான புதிய வெளியீடுகளையும் அப்புறம் கிரண்குமாரோட 500 கோடி மதிப்பிலான விற்பனைக்கான சலுகையும் கொண்டிருக்கு. மொத்தம் திரட்டக்கூடிய 1,700 கோடி ரூபாயை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். சுமார் 1,014 கோடியை இந்தியாவில் புதிய ஷோரூம்களை திறக்கிறதுக்கும் அப்புறம் மூலதன செலவுகளுக்கும் பயன்படுத்த போகிறாங்க. அப்புறம் 15% முறையே நிறுவனம் அல்லாத மற்றும் சில்லறை தனிப்பட்ட ஏலதாரர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இது ஊழியர்களிடமிருந்து சந்தாக்களுக்கான முன்பதிவு மற்றும் பணியாளர் முன்பதிவு பிரிவில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படுகிறதுன்னு நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஆனந்த் ரதி அட்வைசர் புத்தக இயக்க முன்னணி மேலாளர்களாகவும் அப்புறம் எம்யூஎஃப்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் பங்கு வெளியீட்டுக்கான பதிவாளர்களாகவும் இருக்கிறாங்க. எம்யூஎஃப்ஜி பிரைவேட் லிமிடெட் ஐபிஓ அப்புறம் கார்ப்பரேட் பதிவு சேவைகளில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் இதில் இடம்பெறுறாங்க. அப்புறம் இது எல்லாம் லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓவோட அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட் வர்றப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முரே ஆர்கானிக் அப்படிங்கிற இது ஒரு பென்னி ஸ்டாக். இதை பற்றி பார்ப்போம். MURAEன்னு போட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்துடும். இந்த கம்பெனிக்கு இது ஒரு நேம் இது பென்னி ஸ்டாக்கு. இதை பற்றி ஏன் பார்க்குறோன்னா வாடிக்கையாளர்களிடமிருந்து 297 கோடி ரூபா ஆர்டருக்கு இவங்க பெற்றிருக்காங்க. அப்புறம் விவசாய பொருட்கள் துறையில் இவங்களுக்கு செயல்பாடுகளில் சிறந்து விளங்குறாங்க. 2024 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 2.54 கோடியாக இருந்துச்சு இவங்களோட நிகர லாபம். இப்போ கிட்டத்தட்ட 2025 854 கோடியாக கிட்டத்தட்ட 336 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. 1 மடங்கு அதிகரிப்பதே பெரிய விஷயம். 336 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த கம்பெனியை பற்றி கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேலும் இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கம்பெனியோட பழைய பேர் ஈரம் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ். 2012 உருவாக்கப்பட்டுச்சு. குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் தான் இதோட தலைமையகம் இருக்குது. இந்த நிறுவனம் மருந்துகள், கால்நடை தீவனங்கள், உரங்கள் மற்றும்
ரசாயனங்கள் போன்ற ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான எஃப்எம்சிஜி துறையில் இருக்கிறாங்க. இது வந்து என்எஸ்சியிலையும் ட்ரேட் ஆகுறாங்க, அப்புறம் பிஎஸ்சியிலையும் பட்டியலிட்டிருக்கிறாங்க. நிறுவனத்தை 2019 பிரைவேட் லிமிடெட்லேருந்து பப்ளிக் லிமிடெட் பொதுத்துறை நிறுவனமாக மாற்றிருக்கிறாங்க. இது வந்து 2023 பங்குகளை வெளியிட்டுச்சு. 2024 வந்து நிகர லாபம் பார்த்திங்கன்னா 5.31 லட்சம், 2025 7.52 கோடியாக இருக்குது. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் வந்து 515 கோடியாக இருக்குது. 2.85 கோடி நிகர லாபத்தை ஈட்டியிருக்கு. நிறுவனம் வந்து கடுகு விதைகள், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகள் போன்ற பல்வேறு வகையான அத்தியாவசிய பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்குது. மேலும் இது வரவிருக்கும் காலாண்டில் வருவாய் வந்து நல்லா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏஞ்சல் ஒன் சொல்கிறாங்க புரோக்கிங். அப்புறம் வந்து ஸ்டாக் டீட்டெயிலை பார்ப்போம். ஹை வந்து ₹2.73 போயிருக்கு. லோ வந்து ₹1 வரைக்கும் கீழே வந்திருக்கு, ₹1.04 வரைக்கும். நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ₹2.35. மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 218 கோடி தான். பிஇ ரேஷியோ 29 இருக்குது. செக்டார் பிஇ 39, பிஇ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து புக் வேல்யூ 3.35, கிட்டத்தட்ட ஒரு மடங்குக்கும் கீழே இருக்குது. 0.70 இருக்குது, 70 இருக்குது. அந்த புக் வேல்யூ ரொம்ப சீப்பாக இருக்குது. கம்பெனியோட மதிப்பை விட புக் வேல்யூ சீப்பாக இருக்குது. அப்புறம் நிறுவனம் வந்து ஜூன் 13 போனஸ் அறிவிக்க இருக்கிறாங்க. போனஸ் அப்புறம் டிவிடெண்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. பங்கோட விலையே வெறும் ₹2.73 தான். இதில் போனஸ் அறிவிக்க போகிறாங்க, ஸ்பிளிட் அறிவிக்க போகிறாங்க, டிவிடெண்ட் அறிவிக்க போகிறாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கண்காணிக்கலாம். நமக்கு இது வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு உதவும். அப்புறம் வந்து இதை கன்சிடர் பண்ணணும்னு நம்ம நினச்சா 1.80 கன்சிடர் பண்ணலாம், 1.50 கன்சிடர் பண்ணலாம், ₹1.20 கன்சிடர் பண்ணலாம். இறங்க வாங்கலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்ன விஷயம் இப்போனா இவங்க போனஸ் கொடுக்க போகிறாங்க. எப்போ போனஸ்க்கு ரெக்கார்ட் டேட் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி அறிவிச்சாங்கன்னா அந்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ரேட்டெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த ரேட்டெல்லாம் போனஸ் அறிவித்து அந்த ரெக்கார்ட் டேட் வர்ற வரைக்கும் தான் இந்த ரேட்டெல்லாம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். அது மாதிரி ஸ்பிளிட் அறிவிக்கிறாங்க 11ஆம் தேதி, போனஸ் வந்து 13ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. எல்லாம் அடுத்தடுத்து வருது. எல்லாம் முடியட்டும். நீங்கள் கொஞ்சம் சீப்பாக கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க, லாங் டேர்முக்கு இது உதவும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால, இப்போ போனஸ் அறிவித்ததுனால பங்கு விலை வந்து இப்போ ஏறிடுச்சு. இதை வந்து வருஷத்தோட ஹையில் இருக்குது, ₹2.73 போயிடுச்சு. இது வந்து ஒரு 1.80 வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம், 1.50 வந்தால் கன்சிடர் பண்ணலாம், 1.20 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ஸ்ப்ளிட்லாம் பண்ணிவிட்டு போனஸ்லாம் கொடுத்து எல்லாம் கிளியர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம என்ன விலைக்கு கன்சிடர் பண்ணணும்னு நம்ம அப்போ முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சு ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும். ஏன்னா இவங்க வந்து அத்தியாவசிய பொருளில் இருக்கிறாங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்தவரை என்றைக்குமே அது வந்து ஜொலிக்கத்தான் செய்யும். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த பங்கை நான் செலக்ட் பண்ணி பேசினேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.